ஒரே ஒரு உண்மைதான் ஒரு பொண்ணோட லைஃபை வந்து இப்படி ஒரு செகண்ட்ல வந்து சதுரும் அப்படின்ட்டு நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நம்பிக்கையோட போன இடத்துல அவ காதல், அவளோட ஃபியூச்சர், அவளோட ட்ரீம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷத்துல இருந்து உடஞ்சு போயிடுச்சு. அவன் வந்து என்னோட ஃபியான்சியே இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஹரிணிக்கு பாத்தீங்கன்னா லைஃப் வந்து தலைகீழ வந்து மாறிடுச்சு. அதே டைம்ல இன்னொரு வீட்ல ஒரு தாலி செயின் ஒரு காதலை வந்து சேவ் பண்ணுது. ஆனா இந்த சந்தோஷம் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைச்ச நேரத்துல தான் ஒரு பெரிய உண்மை வந்து ஃபேமிலியே வந்து சிதறடிக்க வருது. இது ஒரு சாதாரண எபிசோட் எல்லாம் இல்ல, இது நம்ம மனசு வந்து குலுங்க வைக்கிற ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். மனோஜும் விஜயும் செஞ்ச தில்லாலங்கடி வேலை எல்லாமே அண்ணாமலைக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. அப்போ முத்து வந்து அவனோட வைஃபுக்காக செஞ்சதை பார்த்த உடனே டோட்டல் ஃபேமிலியை வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கிங் பிளஸ் ஹாப்பினஸ்ல வந்து இருக்காங்க. ஏப்ரல் 20th அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். ஏப்ரல் 20th நடந்த சம்பவம் தான் மே 20th கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதனாலதான் விஜய் வந்து முத்துட்டா அவளுக்கு வந்து வீட்டை விட அவளோட பொசிஷன் தான் வந்து முக்கியமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏப்ரல் 20th இருந்து முத்து வந்து புதுசா வந்து தாலி செயின் வாங்கி கொடுத்துருக்கான் மீனா. அந்த தாலி செயினை வித்து தான் வந்து லோன் எல்லாமே வந்து பே பண்ணிருக்காங்க. மீனா வந்து கத்தி குத்தி வாங்கி தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கா. சும்மா சிம்பிளா எல்லாம் வரல. ஆனா விஜய் வந்து செல்ஃபிஷா வந்து இருக்காங்க. இப்படி விஜய்க்காக மீனாவும் முத்துவும் எல்லாமே வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா விஜய் லாஸ்ட் வரை வந்து திருந்தவே மாட்டாங்க. சரி, மே 20th கூட ஏப்ரல் 20th இருந்த சீரீஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு ஹெவி ட்விஸ்டோட வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹரிணிக்கு வந்து கொஞ்சம் இன்னசென்ட் மனசு இருக்கு. அதனால ரோஹிணி சொன்ன பாசமான வார்த்தை எல்லாத்தையுமே வந்து நம்பி அவளோட பார்லருக்கு வந்து போறா. அப்பதான் அவளோட லைஃப் வந்து தலைகீழ வந்து மாறுற மாதிரி உண்மை வந்து வெளியில வருது. ரோஹிணி வந்து பாசமா பேசினதை நம்பி அவளோட பார்லருக்கு போன ஹரிணிக்கு பாத்தீங்கன்னா மனோஜ் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்ற உண்மை வந்து ரோஹிணி வந்து போட்டு உடைச்சிடுறா. இந்த ஒரு லைனை கேட்ட உடனே ஹரிணி லிட்டரலி வந்து ஃப்ரீஸ் ஆகுறா. அது மட்டும் இல்ல, ரோஹிணி அங்க நின்று பேசுறது வெறும் உண்மையெல்லாம் இல்ல, ஃபுல் இமோஷனல் மேனிபுலேஷன் தான். ஹரிணிட்டு வந்து அழுது புலம்பி நாடகம் எல்லாமே போட்டு எங்களுக்கு இன்னும் டைவர்ஸ் கூட வந்து கிடைக்கல அப்படின்ற உண்மை எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறா. அவர் கூட தான் வந்து நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றா. இது கேட்ட உடனே ஹரிணிக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஷாக்கிங்கா இருக்குது. அதே மாதிரி கோர்ட்ல வந்து மனோஜ் வந்து மந்த் ஆன் மந்த் 25,000 வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஓட்ட வந்து போட்டிருக்காங்க. அதையுமே வந்து போட்டு உடைச்சிடுறா. மனோஜ் மேலதான் தப்பு, அவரு தான் வந்து பணக்கார வீட்டு பொண்ணு வேணும் அப்படின்ட்டு என்னை நம்ப வச்சு ஏமாத்தி வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட அம்மா வந்து செஞ்ச கொடுமை இருக்கே அப்படின்ட்டு ரோஹிணி எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே கேட்டு வந்து ஷாக் ஆன ஹரிணி பாத்தீங்கன்னா ரோஹிணி சொன்னது எல்லாத்தையும் கேட்டு ஹரிணியோட மனசே வந்து நொறுங்கிடுது. அவளோட நம்பிக்கை இட் செல்ஃப் வந்து உடஞ்சு போயிடுது. அந்த ஒரு மொமெண்ட்ல அவளோட காதல், ஃபியூச்சர், ட்ரஸ்ட் எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி தான் வந்து இருக்குது. உடனே ஹரிணி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவளோட பேரண்ட்ஸ்க்கு வந்து கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் வந்து ரோஹிணிக்கு வந்து நிம்மதியா வந்து இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முத்து வந்து ஆல்ரெடி வந்து டென்ஷன்ல இருக்கான். அப்போ மீனோட அம்மா பாத்தீங்கன்னா கார் ஷெட்டுக்கு வந்து முத்துட்டு வந்து பேசுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சிந்தாமணியோட பொண்ணாதான் வந்து சத்யா வந்து லவ் பண்றானா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இந்த லவ்க்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க, அவங்க சவகாசமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிந்தாமணி ரொம்ப மோசமான பொம்பளை, என் பையனுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு பொண்ணு வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டதுமே முத்து வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ முத்து வந்து கோவப்படுறான். அவன் வீட்டுக்கு வந்து உடனே நேரா வந்து மீனாட் வந்து கொஸ்டின் பண்றான். நான் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டுமே ஏன் போய் உங்க அம்மாட்ட போய் சொன்னேன் அப்படின்னு வந்து கேட்கறான். ஆனா இங்கதான் மீனாவோட கேரக்டர் வந்து ஷைன் ஆகுது. அவ வந்து எதிர்த்து பேசல, கோவப்படல, காமா சாஃப்டா வந்து பேசுறான். மீனா வந்து முத்து வந்து சமாதானப்படுத்த மாதிரி வந்து சைலண்டா வந்து பேசிட்டு இருக்கான். அந்த சைலண்ட் முத்துவோட கோவத்தை வந்து மெல்ட் பண்ணிடுது. இதனால ஒரு வழியா வந்து சைலண்டான முத்து வந்து என்ன பண்றான்னா அதான் வந்து சர்ப்ரைசிங்கா இருக்குது. அந்த டென்ஷன்ல கூட முத்து வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்குறான். இவன் வாங்கிட்டு வந்து ஒரு தாலி செயினை மீனாட்டு வந்து கொடுக்குறான். நான் உனக்காக தாலி செயின் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதை வந்து நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு முத்து சொன்ன உடனே மீனா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த ஒரு மொமெண்ட் மீனோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸா வந்து இருக்குது. அவ கண்ணுல வந்து அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி, இதுதான் வந்து ரியல் லவ். இது வந்து பெரிய கிஃப்ட் எல்லாம் இல்ல, பட் பியூர் இன்டென்ஷனா இருக்குது. ஆனா அந்த ஹாப்பினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து கண்டினியூ ஆகல. அதுக்கப்புறம் அந்த தாலி செயினை அண்ணாமலைட்ட காமிச்சு வந்து பேசிட்டு இருக்கும்போது தான் விஜய் வந்து அங்க வராங்க. விஜய் வந்து ஆஷஸ்ல வந்து தேல் கொட்டுற மாதிரி தான் வந்து பேசுறாங்க. இந்த ஒரு செயின் வாங்குறதுக்கு 1 வருஷம் ஆயிருக்கா, ஆனா மனோஜ் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படியும் ஒரு அட்லீஸ்ட் 500 பவுன் வந்து கொண்டுட்டு வருவா அப்படின்னு வந்து சொல்றாங்க. விஜயா சொன்னது இன்டைரக்டா வந்து மீனா வந்து இன்சல்ட் பண்ணுது. அந்த மொமெண்ட்ல நமக்கே வந்து கோவம் வந்திருக்கும். இவங்க எப்பதான் வந்து திருந்துவாங்களோ அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பா வந்து யோசிச்சிருப்போம். நம்ம திங்க் பண்ணது வந்து டைரக்ட் வந்து தெரிஞ்சிருச்சா அப்படின்றதும் தெரியல. நம்ம கோவத்தை வந்து கூல் டவுன் பண்ற மாதிரியே விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடி மேல் அடிதான் வந்து விலக போகுது. அப்பதான் ஹரிணியோட பேரண்ட்ஸும் ஸ்வேதாவோட அங்க வராங்க. அவங்களோட என்ட்ரி இட் செல்ஃப் ஸ்ட்ரோம் மாதிரி தான் வந்து இருக்குது. அதை பார்த்த உடனே அண்ணாமலை என்னாச்சு அப்படின்னு வந்து கேக்குறாரு. அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை வந்து திட்ட தொடங்குறாங்க. நீங்க வந்து எங்களை ஏமாத்திருக்கீங்க, உங்களை ரொம்ப நம்பணும், ஆனா உங்க பையனுக்கு வந்து டைவர்ஸ் கிடைக்காமயே நீங்க வந்து எங்க பொண்ணு கூட வந்து கல்யாணத்துக்காக என்கேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது கேட்ட உடனே அண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா லைட்டனிங் ஷாக் மாதிரி வந்து இருக்குது. அவரோட ஃபேஸ்ல கில்ட், ஷாக், கன்ஃபியூஷன் இது எல்லாமே இருக்கு. இப்ப வரைக்குமே மறைச்சு வச்சிருந்த எல்லா உண்மையுமே வந்து ஒரே நேரத்துல வந்து வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இப்படி எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க, இனி இந்த கல்யாணம் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலைக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு.
ஆல்ரெடி விஜயாவும் மனோஜும் மறைச்ச உண்மை எல்லாமே இப்ப ஃபேமிலிக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. சோ இப்படிதான் அந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கும். ஒரு பொய்ய வந்து எவ்வளவு நாள் தான் வந்து மறைச்சு வைக்க முடியும் அப்படின்றது இந்த சீரிஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப எல்லா உண்மையும் வந்து வெளியில வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியுமா? ஹரிணி எடுத்த டிசிஷன் தான் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா இருக்குது. முத்து அண்ட் மீனா லைஃப்ல வந்து இப்பதான் வந்து உண்மையிலேயே வந்து சோதனை வருது. விஜயாக்கும் மனோஜுக்கும் இவங்க பண்ண தப்புக்கு இதுக்கு மேல வந்து அடி வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங்ல இருக்குது. ஹரிணி சொன்ன உண்மை எல்லாமே கேட்டு இந்த ஃபேமிலி எகெயின் வந்து ஒண்ணு சேருமா? இல்ல ஃபுல்லா வந்து பிரிஞ்சு போயிடுமா? அப்படின்றது நமக்கு அப்ப தெரியாது. ஆனா இப்ப வந்து ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. முத்து அண்ட் மீனா 2 பேரும் சேர்ந்து தான் வந்து அண்ணாமலையும் விஜயா வந்து சேர்த்து வச்சுட்டாங்க. இனி ரோகிணி அண்ட் மனோஜ் வந்து ஒண்ணா சேருவாங்களா அப்படின்றதுதான் தெரியல. விஜயா இருக்கிற வரைக்குமே வந்து சான்ஸ் இல்லதான் அப்படின்னு தோணுது. இது இப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு இல்ல. விஜயா அண்ட் ரோகிணி இஷ்யூ என்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விஜயா அண்ட் ரோகிணியோட சண்டை வந்து இப்ப வரைக்குமே வந்து ஓஞ்ச மாதிரியே தெரியல. இதுக்கு மேல என்னென்ன பெரிய புயல் எல்லாமே வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டினோட தான் வந்து எண்ட் ஆயிருக்கும். இந்த உண்மை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலி எப்படி வந்து ஃபேஸ் பண்ணும்? விஜயா அண்ட் மனோஜ் நெக்ஸ்ட் என்ன செய்ய போறாங்க? மீனோட லைஃப் வந்து இப்ப எந்த டைரக்ஷன் வந்து போயிட்டு இருக்குது? ஒரு பக்கம் வந்து காதல் உடைஞ்சு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் லவ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. மனோஜ் அண்ட் விஜயா சொன்ன எல்லா பொய்யுமே வந்து வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தோம்னா இந்த எபிசோட் ஒரு கம்ப்ளீட் இமோஷனல் பேக்கேஜா தான் வந்திருக்குது. இனி என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.